ஃபைனலி ரொம்ப நேர கஷ்டத்துக்கு அப்புறம் தீபாவளிக்கு செலிப்ரேஷன் போகிறது ரெடி ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து ஹெமில்டன்லேருந்து கிளம்பி போயிட்டு ஓக்லாண்ட் போயிட்டு அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே கிளம்புற வேண்டியதான். சண்டேனால கொஞ்சம் ரோடெல்லாம் கிளியராக இருக்கு, இல்லைன்னாலும் பெரிய டிராஃபிக் இருக்காது. ஆத்வின் செலிப்ரேஷனுக்கு ரெடியா? டேய் ரெடி. இன்னைக்கு நல்ல கிளைமேட்டா இருக்கு தானே, ரொம்ப சூடும் இல்லை ரொம்ப குளிரும் இல்லை. இப்போ என்ன பிளான்னா இங்கேருந்து ஓக்லாண்ட் போயிட்டு அதுக்கு எப்படியும் ஒரு விண்டோ திறந்துட்டோம், பின்னுங்க போயிட்டு ஓக்லாண்ட் போயிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு அங்கே ஒரு குரூப் ஒன்று ரெடியாக இருக்குது, அவங்களையும் கூப்பிட்டு அப்படியே நம்மளோட பிக்னிக் லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் பாபிக்யூலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு குளியலை போட்டு இல்லையா முடிச்சா ஒரு குளியலை போட்டு முடிஞ்சதுன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு குளியலை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். நியூசிலாந்து கிளைமேட் வெதரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, திடீர்னு மழை பெய்யும் இல்லையா? வெயிட் பண்ண முடியாத வெதர் தான். ஆனால் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது. சில நேரங்களில் மழை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. போன முறை அப்படி தான் நானும் மனுஷன் போயிட்டு குளிச்சுட்டு அவர் ஆசையில் குளிச்சுட்டு கடலில் போயிட்டு அதுக்கப்புறம் நடுங்கி வீட்டுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? 8 மணி வரைக்கும். அது வின்டர் ஸ்டார்டிங்ல அன்னைக்கு தான் நான் முத குளிர்னா என்ன இப்படி தான் இருக்குங்கிறது ஃபீல் பண்ணது அன்னைக்கு தான். காலெல்லாம் நடுங்குது. பாவம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, மோட்டோவில் வந்தாச்சு. இனி அப்படியே வெறும் மோட்டோவே தான் இருக்கும், போரிங்காக இருக்கும். இதோட கட் பண்ணிட்டு அடுத்து ஓக்லாண்ட் கிட்டத்தில் வரும்போது நான் காட்டுறேன். ஓகே, பாய் ஃபார் நவ். 5 மினிட்ஸ் நாங்கள் ரீச் ஆயிடும். இன்னும் சின்ன ஒரு எலும்பில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஆனால் பப்ளிக்கே இல்லை, எம்டியாக போய்கிட்டு இருக்கு. அம்மா கால் பண்ணுறான். அந்த ஒரு 2 நிமிஷமா இந்த வாசல்ல தான் இருக்கு. நீங்க எல்லாம் எழுப்பி ரெடியா வாங்க வெளியில. என்ன மம்மி டவல் ஒன்று மட்டும் வெளியே தொங்க போட்டு வச்சிருக்கு. ஹலோ பட்டு. ஹலோ ஹாய். நைஸ் ஜாக்கெட். தங்கத்தை பார்க்கணுமா? வாங்க இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க, வாங்க வாங்க. இந்த இருக்கு தங்கம், இந்த இருக்கு தங்கம். அடே ஹலோ, கொண்டல அழகா கட்டிருக்கீங்களே, நைஸ். நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கு இந்த ஜாக்கெட். என்னது? கடையில் வாங்குனீங்களா? ஹாய் ஹாய், ஹேப்பி தீபாவளி. हैप्पी दिवाली. अरे ಏನ ಪರಿಸಮ ಎಂಡ ಸ್ಟಾರ್ಟ್ ಕರಣ ಬಾಯ್ ಅವಿ ಅಣ್ಣ ಇಸಲ್ಲ. ஓகே, ஃபைனலி எல்லாம் கார் இங்கே பார்க் பண்ணிட்டு நான் கிளம்பியாச்சு. ஹாய் ஆத்வின் முடிச்சிட்டா, மோனிஷா அம்மா, அங்கே ஒரு குரூப் இருக்கு அவங்க. ஓகே ஐயா பாய். ஓகே கிளம்பியாச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 38 மினிட்ஸ் டிரைவ் இருக்குது. 38 மினிட்ஸ் டிரைவ் இருக்குது. ஓகே சரி. பெருசாக கிளைமேட் மோசமாக இல்லை தானே இன்னைக்கு? ஆனால் என்ன சுபா சண்டே எவ்வளோ பிஸியாக இருக்குது மோட்டோ இல்லைனா? பிஸியாக தான் இருக்கும். அழகு தெரிஞ்சு எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னே தெரில எல்லாம். 7 days 365 days அப்படிதான். ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஓக்லாண்டில்.
எப்படியும் எல்லாம் போயிட்டு வரும்போது கருவி போய் தான் வருவோம். வெயில்ல காஞ்சிரும். எல்லாம் கருப்பாகி எல்லாம் போட்ட இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ண கலர் எல்லாம் போயிடும். அது சன்ஸ்கிரீன், அதுக்கு தான் சன்ஸ்கிரீன் பண்ணணும். தம்பியும் பாபாவும் ரொம்ப பாய்ச்சிருவாங்க. ஆமா, நீ பூசிக்கிறே. நானும் டக்குன்னு கருத்துருவேன். ஞாபகம் இருக்கா நம்ம கேம்பிங் போயிட்டு கொண்டு போக முட்டோம், தடுமாட்டி கிடந்தோம். நீ பாபாலாம் எப்படி கலரா வந்துச்சு. பாபாவும் தம்பிக்கும் கட்டுற மாதிரி. அதனால எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு தான் திரும்ப ஒர்க் பண்ணேன் மேல. இப்படியே போய் போட்டா மோட்டோ எவ்வளோ தெரியல. மோட்டோ போட்டாச்சு. சைக்கிள் பார்த்து செப்பரேட்டா வச்சிருக்காங்க. இப்ப பேசாம எல்லாரும் சைக்கிள் எடுத்து போயிட்டா சரி, டிராஃபிக்ல மாட்ட தேவையில்ல. டனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ டனல் உள்ளுக்கு இருக்கு. இதுல வந்து ஸ்பீட் வந்து 80 தான், அதுக்கு மேல ஸ்பீட் நீங்க போக முடியாது. முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் 2 இடத்துலயும் தான் கேமரா இருந்துச்சு. இப்போ வந்து உள்ளுக்கு 15 கேமரா இருக்கு. உள்ளுக்கும் இருக்குதானே இப்போ 15 கேமரா இருக்கு உள்ளுக்கு. ஏன்னா உள்ளுக்கு வந்து லேண்ட் மாத்துறாங்க. லைட் மாத்த கூடாது இதுல. ஹெட்லைட்ல டைம் போட்டுருக்காங்க. நானும் பார்த்தேன், ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லா உள்ளுக்கையும் கிளிக் ஆயிருந்துச்சு. இதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் சரியான சேஃப்டி இது உள்ளுக்கு. எவ்வளவு எத்தனை எக்ஸிட் டோர் இருக்கு தெரியுமா? எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி விட்டுட்டு உயிரே எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி விடுது. இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் மனசோட பர்த்டேக்கு கும்மி போவோம். இப்போ நாங்கள் போக போகிறோம் வந்து ஹார்பர் பிரிட்ஜ் தாண்டி இன்னும் கொஞ்சத்தில் ஹார்பர் பிரிட்ஜ் வந்துடும். ஓக்லாண்ட் ஐகானிக் லொக்கேஷன் இப்போ சைடில் தெரியுது. மற்ற பக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நாங்கள் தாண்டி போவோம். இது ஓக்லாண்ட் சிட்டி வியூ. அப்புறம் இந்த பக்கம் கடலாக இருக்கும். பைக் அதுக்கு நல்ல கிளைமேட். இது ரொம்ப சூடாக இல்லாமல் சாமி நம்ம பாச பேசுது. எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புறோம்? 6 மணிக்கா? வெயில் இறங்கும். பார்ப்போம். நாங்கள் டைமிங்கை பார்த்து சில நேரம் நம்மளுக்கு நிழலான ஸ்பாட் ஒன்று கிடைக்கலன்னா ரீஜனல் பார்க். நான் அம்மாவே டிடாவே கூப்பிட்டு வந்தேன் ஒரு பீச்சுக்கு. ஞாபகம் இருக்காமா? இந்த சாப்பாடு போட்டு இதெல்லாம் பேர்டெல்லாம் கூட வந்துருச்சு. அதுக்கப்புறம் அண்ணாட கடைக்கு போனோம். ஞாபகம் இருக்கா? அங்கதான் தம்பி வரான்னு தான் நான் நினைச்சேன். இல்லை, இது வேற இடம். செண்பகமே ப்ளீஸ் டேக் யுவர் ரபிஷ். நோ டாக்ஸ். நல்ல பாட்டு செலக்ஷன் போட்டுருக்கேன். வீடியோக்கு செம்மையா இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் மாத்துறா, நீ எங்க மாத்துற நீனு? பார்க்கும் மர்மம் என்ன? இது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க முத ஒரு தடவை போனோம் தெரியுமா? உரப்பாடா கேக்குறீங்க? ஐயோ அதான் ஞாபகம் இருக்கா மனுஷா? மறக்குமா? அப்பா அந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு நான் கறி வைக்கும் போது சும்மா 2 வார்த்தை சொன்னேமா, நல்ல உரப்பா வை மாட்டேன்னு அப்பதான் நல்லா இருக்கும். அது உங்களோட தூளு. உரப்பா கேக்குறீங்கன்னு சும்மா தான் சொன்னேன், வேணும்னு போடல. உரப்பு தானே கேக்குறீங்க, சரி போடுவோன்னு தான் போட்டேன். ஓவரா அப்படி எல்லா இடமும் முக்கி போயிடுது. அதான் தெரியல. இப்ப தெரியுதா ஏன் பெட்மிண்டன் சைக்கிள்லாம் கொண்டு சொன்னேன்னு? நான் நம்ம பாரிகட்டேஷன் தான் கொஞ்சம் நல்லா இல்லை பெட்மிண்டன் விளையாடுறதுக்கு. ஃபைனலி ஒரு இடத்த பிடிச்சி நிப்பாட்டியாச்சுப்பா. இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. நல்ல வைப். பால் குடிச்சிட்டாங்க.
சுபா உங்களோட கூர்மையான கண்களை பயன்படுத்தி அது டாய்லெட் சிம்பிளாக போட்டுக்குன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சோ? அது ரொம்ப தூரம் நடக்கணும் போல. காரில் போயிட்டு வந்துடலாமோ? டாய்லெட் இந்த பாத்தியா டெக்னாலஜியா எங்க இந்த மாதிரி எங்க இந்த டாய்லெட் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டுறீங்களா ப்ளீஸ்? இந்த டாய்லெட்ஸ் இது இருக்கு. ஓகே டிசேபிள் டாய்லெட் மேல் டெக்னாலஜியா. கொஞ்சம் டக்குன்னு மூளை பாய்ச்சே அதான் பாய பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இங்கேருந்து இப்படி எட்டி எடுக்கணும். இல்லை இது வேணும் தானே பிரேம். அது எதில் உட்கார வைப்போம் தானே. ஓகே கீழெல்லாம் விளையாட விடணும். இது தேவையா இதெல்லாம் கொண்டு சார்? இது தேவையா? தள்ளி இந்த பாக்ஸை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த மம்மம் இருக்குங்க. மம்மம் வேணாம். மம்மம் எல்லாம் ஏன் கொண்டு வந்தேன்? நான் எல்லாம் கொண்டு வந்தேன் தானே. இவர் தான் முக்கியமான ஆள். நாங்கள் இதுதான் முக்கியமான பூஜை சாமான். இது ரெண்டும் ஒரு மாதிரியா இருந்துச்சு உங்களுக்கு வீட்டில் ரூமில் போகிறதுக்கு? பார்க்கவே இல்லை. சப்பாத்தை எடுத்து நடக்கிறது குறவு தானே. ஏன் நேரம் காரில் ஏறி இருப்பாங்க. இங்கே இறங்கி இந்த தில்லையில் உட்காந்துருந்தாங்க. பாபாவும் பார்க்கலையா? நான் என்ன என் கண்ணில் எனக்கு உண்மைக்குமே வேற ஒரு இடத்துல கிட்ட வந்து பார்த்தேன். அவுட்டு வேலையை நான் செஞ்சு கொடுக்கணும். அது எங்கே பார்க்குறது? இந்த போட்டை எடுங்க. அது மேலே நான் வலிக்க போகுது. ஆனால் அது என்ன செய்யறது தெரியாமல் ஆடி. ஃபைனலி ஓகே பாபிக்யூ செட்டப்லாம் போட்டு பற்ற வச்சாச்சு. டெம்பரேச்சர் வந்துச்சு. ஓகே கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். கறி போகலண்ணா. டேய் நான் தம்பியாடா உனக்கு? நான் தம்பியா மாமா? சரி தம்பி சிக்கன் வெந்தோன்னு பட்டுக்கு தாரேன். சரியா? ஓகே எனக்கு நீ கொஞ்சமாக கற்றுக்கணும். என்ன செய்தியோ அதெல்லாம் நீ நட்டமா நினைக்கிட்டு வேலை வைக்கிறதுலே கெட்டிக்காரா அழகு. வெற்றி வெற்றி பாபா கிட்ட நான் ஒரு வேலை வாங்கிட்டேன். எப்ப எடுத்து எல்லாம் கை தட்டுங்க. நான் செய்யற வேலையை கண்டிங்கன்னா நீங்க சாவுவீங்க. அசோன் என்ன எடுவே நான் பாபிக்கு போடுற மாதிரி நான் ஒழுங்கா எடுப்பியா? எடுவே அழகா எடு. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் எடுங்க. சரி பரவாயில்ல. திருப்புங்க ஐயா வேண்டாம் ஐயா. அடே மாமி இது உனக்கு ஆட போற. என்னடா பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும் உட்காந்து? ஒரே மாதிரி ட்ரவுசர் போடுறீங்க. மாமி பருத்தியோட அருமையாக பொறுப்புன்னு இருக்கு. ஏன் கொஞ்சம் கருகிருச்சு? அநேகமாக அவர் கொத்திட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். வெள்ளை காக்கா ஹலோ. ஆத்வின் என்ன நடக்குது? யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்களா? தனியாக விட்டுட்டாங்களா? எங்க கூட சொக்ஸ் எங்க? அம்மா எங்க? இருங்க வாரேன். இருங்க. என்னடா தனியாக இங்கே ஒரு குக்கிங் போய்கிட்டு இருக்கு. ஹாஃப் பாயில். இங்க பாரு இந்த ரவுடி புள்ளைய போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அதை ஏன்டா அடிக்கிற? मैसिया कड़न अगेन हो गया किलंबुது बार दान कोटे यटेन दान ने होइलेगा ఏదో కూడా గలవన కొట్ట గలవల ఈసీ కరెంట్ పోలుவோம் మేము ఏది ఎన్ని మేకట దాననే పోయిలేక 10 ఎన్ననే కోమ பக்கத்துல பெரிய கப்பி ஒன்னு இல்ல தூங்க ரிலாக்ஸா உட்கார்ந்துறமே புள்ளைல அப்படி போட்டு ஆல்மோஸ்ட் வந்து கிடது 3 o'clock ஆகுது. நமக்கு ஆசையா இருந்தா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஒரு குட்டி குக்கரில் ஹாஃப் பாயில் ஆம்லேட் அதெல்லாம் விடுது.
எல்லாம் சாப்பிட்றாங்க. பாபா என்ன செய்யுது? நிக்குது. போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறது. மேக்கு மகே டப்பா. முட்டை குடிக்காத முட்டை குடிக்காத சாப்பிடுறீங்களே. ஈவினிங் ஆக ஆக அந்த இடம் நல்ல ஒரு நிறைய காற்றோட சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்னன்னு சொல்லதில்ல, நல்லா இருக்கு. இதமான ஒரு தென்றல். என்னடா ஆச்சு மம்மிக்கு? மம்மி வயிறு வலியா? நான் வரேன், கொஞ்சம் குடிக்க போவோம். அப்படியே தீனியை போட்டு மெதுவாக காருக்குள்ள எதுனா சரி. நைட்டுக்கு வாத்து பிரியாணி. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசல் வரும் பூவே செம்பூவே. 3:20. ஓகே, இப்போ அந்த பெரிய அந்த மற்ற பாரமான பாக்ஸ் எடுத்துக்கணும் வை. இப்போ வராது இந்த பக்கம் வலிக்கு. இல்லை அப்படி தூக்கி வைங்க. ஓகே, ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு பேக்கு போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு கொஞ்சம் டிக்டாக் வீடியோஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்ப போகிறோம். எல்லாம் லோட் பண்ணுறது எல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு வெஹிக்கிள்கிட்ட. கொஞ்சம் பேர் வாஷ்ரூம் போயிருக்காங்க, மிச்சம் கொஞ்சம் பேர் இதான் லோட் பண்ணுறாங்க. என்ன பண்றாங்க ரெடாப்பா? என்ன பண்றாங்க? இங்கே ஒரு கரெக்டர் சிவரான் பாடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரதோஷ் வரதுனால என்ன சிவன் பாட்டா? சூப்பர். இனி இங்கே நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது எப்படியும் 1 hour ஆகும். வீட்டுக்கு போயிட்டு இனி வீட்டில் மிச்ச பாட்டியை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இங்கே வாரத்துக்கு மிஸ் பண்ண கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களாம் நைட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே கிளம்பிடுவோம். இப்போ வீட்டில் சந்திப்போம். பாய். ஓகே, இன்னைக்கு உண்டான அவுட்டிங் முடிஞ்சு கிளம்பிட்டோம். நான் இந்த பக்கம் வந்துட்டேன், நாசிக் இந்த வண்டி ஓட்டுறாரு. பாய் பாய் லாங் பே பீச்.